ஷேய் பிரம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கேட்டுக்கோப்பா. நீதி அரசர் கணக்கு போடுறத அந்த வட்டாரம் பூரா கெக்கன்னு சிரிக்கும். முதல் கணக்கு ராஜபாளையம் கிரிமினலில் ஏற்றின உடனே ராஜபாளையம் டு சிவேரி வரைக்கும் அடைச்சிருவார். அடைச்சி இதில் 1008 கணக்கு தப்பு கணக்கு வச்சுருக்கான். உள்ள அத்தனை உள்ள மாட்டுவான். மாட்டையில் கணக்கு காணொலியில் போகையில் ஒவ்வொரு நாடும் நடுங்குவான். புரியுதா? ஒவ்வொரு நாடும் நடுங்குவான். எதுக்குடா விவசாயம் கொடுத்துருக்கோம்காரு ஐயா கடவுள். அவர் சொல்கிறாரு, விவசாயம் எது கொடுத்துருக்கேன்? விவசாயத்தை விளைய வச்சு சாப்பிட்டுக்கோ, சந்தோஷமாக போ. பூரா வேலை பார்க்காம 2ஆம் நம்பர், எது எடுத்தாலும் 2ஆம் நம்பர் தொழில். நல்லா நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. எல்லாமே 2ஆம் நம்பர் தொழில். புரியுதா? இப்போ பாடாப்படுத்துறத நீதிமன்றத்தை தான் பாடாப்படுத்துதான் வெளியில். இந்த ஓட்டு முத்திரை போட்டவன் புரிஞ்சுக்கோப்பா. பூமியில் உள்ள கணக்கு அவர் கையில் வச்சுருக்காரு. ஒரே கணக்கு தான். என் கணக்கு என் கையில் இருக்குது. ஒப்படைக்கலைன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ள லிங்கு பேங்கு வரைக்கும் எல்லாமே நான் தூக்கி உள்ளே கொண்டு போயிரும்னு சொல்லிட்டார். ஆடாத ஆட்டம் ஆடுதான், சேட்டையும் பண்ணுதான். கணக்கு விட்டாச்சு. இதுதான் கணக்கு. முப்படை வீரர் உள்ள வரையில் அடைச்சிருவார். இதில் அடைச்சி இதில் எப்படி கணக்கு எடுக்காருன்னு பார். எல்லாமே பஞ்சாயத்து போர்ட்டில் வார்டுலேருந்து கணக்கு எடுப்பார். வார்டுலேருந்து வார்டு எதுக்கு போட்டு வச்சுருக்கான், வார்டு எதுக்கு வாங்குதான், எல்லாம் வார்கால தள்ளு பூரா உள்ள பிளாட்டை விரி. மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் நான் அங்கேருந்து பஞ்சாயத்து போர்ட்டுக்கு பணம் அனுப்புவேன். நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். இதே சொல்லியாக அரசியல்வாதி கொடியை தூக்கி பாழாக்கி வச்சுட்டான். புரியுதா? இது கொடியை இவன் தூக்குனதுலேருந்து பாழாக்கிடுவான். 75 வருஷம் ஆண்டுகாலம் பூமியை பாழாக்கிடுவான், பில்டிங்கை போட்டு எல்லாம் அப்படின்னே அவரே சொல்லுதார் ஐயா. பாழாக்கிட்டான்ல, இன்னும் நுப்பாட்டாமல். அதுக்கு தான் நீதிமன்றத்தில் பில்டிங்கை அதுக்கு மீறி போட்டவனை ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் தூக்குடான்னு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் வரும். அது நீதிமன்றத்தில் அவரே மனசில் ஏற்றுவார். நீதிபதி, ஜட்ஜி, ஆணுக்கும் பெண்ணுக்கும். கீழே லாயர் கேட்டுக்கோப்பா. இதுதான் கணக்கு. பஞ்சாயத்து போர்ட்லேருந்து எல்லாம் தப்பு செய்கிற பூரா லாயருக்கு தெரியும். அவங்கள அடைச்சி வெளியில் திறந்து விடுற வேலையாக தான் இருக்குது அப்படின்ட்டாரு ஐயா. புரியா? அதனால் தப்புக்கு மேலே தப்பு செய்ய விட்டுரு. ஏதோ கணக்கு முடிக்காரு, இவன் பூமியை பாழாக்கிடுவான்னு. அதே மாதிரி எங்கே பாழாக்கி வச்சுருக்கானோ கவர்மெண்ட் லாயரை பூரா தூக்குவார். கவர்மெண்ட்டு லாயரை பூரா தூக்குவார். அவனுகிட்டே கேள்வி கேட்பார். 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொத்து எங்கடா அப்படின்னு கேட்பார். ஏண்டா மானிட பிறவி, விவசாயம் தான் முக்கியமான சட்டத்தில் இருக்குது. அதை பூரா அழிச்சு வச்சுருக்க. சட்டத்தில் முதல்ல சட்டம் நீதிமன்றம் என்னைக்கு ஏங்கிச்சோ அன்று நாளில் இருந்து விவசாயம்தான் முக்கியம்னு இந்த பேக ஓட்டை வாங்கி பூரா நாசம் பண்ணிட்டான். புரிஞ்சிக்கப்பா. தெற்கு ராஜபாளையத்திலேருந்து எல்லா பஞ்சாயத்து போர்டில் வார்டுலேருந்து தலைவராக இருந்தவனை பூரா தூக்குவார், விடமாட்டார். அவன் பூரா வீடு டாட்டாராக போட்டிருப்பான். வார்டில் இருக்கவன் பூரா கையெழுத்து போடுவான். இந்த வார்டுக்கு எனக்கு கீழே செங்கல் பதிக்கணும், இதுக்கு வார்கால் அள்ளுறதுக்கு வேணும் அப்படின்னு வார்டில் ஆணு பெண்ணு இருக்கும். அதையும் சேர்த்து அள்ளுவார். அள்ளாம விட மாட்டார். இராணுவத்தை வச்சு அள்ளி உள்ளே கொண்டு போய் எங்கே அடைக்கணுமோ அடைச்சி விடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கணக்கு போட்டார் நீதி அரசர். நீதித்துறைக்கு, நீதிமன்றம் கோர்ட்டுக்கு கணக்கு கொடுத்துட்டார். முக்கால் சத்தியம்.